சட்டமன்றத்திலே இந்த நிதிநிலை அறிக்கையிலே பேசும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசினார். அவர் பேசும்போது சொன்னார், இந்த அரசு பெண்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை, அதனால் விவசாயத்திற்கு போடுவது போல பெண்களுக்கு ஒரு தனி பட்ஜெட் வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்டா வாயில சிரிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதாவது பெண்களுக்கு பேருந்துகளிலே இலவசம், பெண் குழந்தைகள் பள்ளியிலே படித்து கல்லூரிக்கு சென்றால் மாதம் 1000 ரூபாய், காலையிலே சிற்றுண்டி, அதுவும் பெண்களுக்காகத்தான். பெண்கள் காலையிலே சிரமப்படுகிறார்கள் என்பதற்காக இன்றைக்கு உரிமை தொகை, இப்படி மொத்த பட்ஜெட்டுமே பெண்களுக்கான பட்ஜெட் தான். மொத்த பட்ஜெட் பெண்களுக்கான பட்ஜெட், அப்புறம் என்ன தனி பட்ஜெட்? அந்த அம்மாவை பார்த்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இல்லைன்னா சொல்லியிருப்பேன், என்னம்மா இப்படி சொல்றீங்களேம்மா அப்படின்னு கண்டிப்பா கேட்கணும்னு தோணுது. அப்படி பெண்களுக்கு ஒண்ணுமில்லைன்னு சொன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு தேவையானதை பார்த்து பண்றார், மாணவர்களுக்கு தேவையானதை பார்த்து பண்ணுகிறார், முதியோர்களுக்கு தேவையானதை அதையும் பார்த்து பண்றார். அதே போல வேலையில் இருக்கவங்களுக்கு, விசைத்தறிய நம்பி இருக்கவங்களுக்கு, விவசாயிகளுக்கு ஒன்னொன்னா யாருமே விடுபடல. மாற்றுத்திறனாளிகளுக்கு இதைவிட ஒரு பொற்கால ஆட்சி பார்க்க முடியாது. திருநங்கைகளுக்கு என்ன தேவையோ அத்தனையும் செய்யக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. அப்படி ஒவ்வொருவராக பார்த்து பார்த்து செய்கின்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல தேசிய அரசியலிலே, தேசிய அளவிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரை எதிர்பார்க்கிறார்கள். அனைத்து மாநிலத்தினுடைய தலைவர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள். தேசிய அளவிலே அங்கே டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் இங்கிருந்து குரல் கொடுக்கிறார். மேற்கு வங்கத்தில் இருக்கிற மம்தா பானர்ஜிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் இங்கிருந்து குரல் கொடுக்கிறார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் இங்கிருந்து குரல் கொடுக்கிறார். அப்படி அத்தனை பேருக்குமான ஒரு பொதுவான ஒரு தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் உருவாகி கொண்டிருக்கிறார். இப்போது ராகுல் காந்தி அவர்களை பதவி நீக்கம் செய்தார்கள். பதவி நீக்கம் செய்வதற்கு என்ன அவசரம்? அப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எதிர்கட்சிகளை இல்லாமல் செய்கின்ற அந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். இந்தியாவிலே அப்படி செய்து யாராவது வெற்றி பெற்றிருக்கிறார்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சவால் என்று வந்தால்தான் அதை ஆசையோடு எதிர்பார்த்து எதிர்த்து போரிடக்கூடியவர்கள். ஆனால் நமக்கு சவால் என்று வருபவர்கள் தேவை. அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ராகுல் காந்தி அவர்கள் அங்கே தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதில் என்ன நடந்தது என்று தெரியுமா? அதாவது சூரத்திலே வழக்கை தொடுத்தாரே, அந்த வழக்கை தொடுத்தவர் உயர்நீதிமன்றத்துக்கு செல்லுகிறார். உயர்நீதிமன்றத்திலே அவர் தொடுத்த வழக்கை ஸ்டே வாங்கிறதுக்கு அவரே கேஸ் போட்டிருக்கார். கரெக்டா 20 நாட்களுக்கு முன்னாடி அந்த ஸ்டே வாபஸ் வாங்குறார். சூரத் நீதிமன்றத்திலே நீதிபதி மாற்றப்படுகிறார். அப்ப ஸ்டே வெக்கேட் பண்ண உடனே கேஸ் ஆரம்பிக்குது. இவ்வளவு நாளா நடக்காத கேஸ் இப்ப நடக்குது. 20 நாட்கள் அந்த கேஸ் நடக்குது. தண்டனை கொடுக்கிறாங்க. தண்டனை முழுமையா யாருக்குமே வந்து சேரல. அடுத்த நாள் தகுதி நீக்கம், அதுக்கு அடுத்த நாள் இடைத்தேர்தல், அதுல வேட்பாளர் இல்லைன்னு தொகுதி காலின்னு அறிவிக்கிறாங்க. அப்ப திட்டம் போட்டு செய்கின்ற வேலைகளாக இது இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டினுடைய அப்படி பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு பேர்த்து தகுதி நீக்கம் பண்ண முடியும்? தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் 4 நாட்களுக்கு முன்னால் தென்காசியிலே பேசியிருக்கிறார். தென்காசியிலே நம்முடைய இளைஞரணி செயலாளர், விளையாட்டுத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் உதயநிதி அவர்கள் மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டவில்லை என்பதற்காக இந்தியாவிலே அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் எல்லாம் இன்றைக்கு வந்துவிட்டது. ஆனால் மதுரையில் மட்டும் கட்டப்படவில்லை.
அது கட்டப்படவில்லை என்பதை காண்பிப்பதற்காக ஒரு செங்கல்லை எடுத்துக்கொண்டு வந்தார். இவர் 4 நாட்களுக்கு முன்னால் தென்காசியில் பேசுகிறார், செங்கல் திருடி விட்டார் என்று. அப்ப உங்களெல்லாம் எதுல செங்கலை திருடிட்டாரோ? அப்ப என்ன, நீங்க ஒரே செங்கல் தான் உண்மைதானா? எங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்னது உண்மைதானா? ஒரே ஒரு கல் வச்சிருந்தாங்க, அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப இவங்க வச்ச கல் அந்த ஒரே கல் தானா? அப்ப நம்மை பொறுத்தவரை தமிழகத்தை ஏமாற்றுகின்ற ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு டெல்லியிலே ஆட்சியில் இருக்கிறது. அதானி பத்தி பேசுறா இவங்களுக்கு என்னங்க? அதானி என்ன இந்தியாவோட பெரியவனா? அதானி என்ன பாராளுமன்றத்தை விட பெரியவனா? அல்லது அதானி என்ன இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களை விட பெரிய ஆளா? அதானியை பத்தி பேசலாம் பிரதமருக்கு இல்லை, அதானியை பத்தி பேசலாம் அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு இல்லை. அதானி தப்பு பண்ணியிருக்காருன்னு சொன்னா ஒரு என்கொயரி வைங்கன்னு சொன்னா வச்சுட்டு போக வேண்டியதானே? விசாரிக்க போறாங்க, உண்மையிலாம் போ, நீ தப்பு பண்ணியிருந்தா அனுபவி, நீங்க பாதுகாக்கிறீங்க. அப்படியெல்லாம் அவர் மேல ஒரு பாதுகாப்பு, அவர் மாட்டினா நீங்க மாட்டிக்குவீங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதனால இந்திய மக்களுக்கு இதுவெல்லாம் தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே போல இன்னொருத்தர் கவர்னர் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. கவர்னர் கொண்டு வந்து விட்டு அவர் தமிழகத்தை எப்படி நடக்காமல் செய்யலாம், என்னவெல்லாம் தொல்லை கொடுக்கலாம், எல்லாத்திலையும் தொல்லை கொடுத்தீங்க. ஆனா ஆன்லைன் சூதாட்டத்தில் கூடவா எத்தனை பேரையா சாவாங்க, எத்தனை உயர பழி வாங்குவீங்க? அத்தனை உயர பழி வாங்குறத நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அப்படி ஒரு கவர்னரை போட்டு இவங்க என்ன, கவர்னரும் பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் ஐபிஎஸ் அதிகாரிகள். ஆனா நம்முடைய முதலமைச்சர் 319 ஐஏஎஸ் ஆபீசர், 220 ஐபிஎஸ் ஆபீசரை இன்னைக்கு ஹேண்டில் பண்றாரு. 2 ஐபிஎஸ் ஆபீசரை இவர் பார்க்க முடியாதா? என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? அப்படி இன்றைக்கு எவ்வளவெல்லாம் தொல்லைகள் கொடுத்தாலும் கூட இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டெடியா, தம்பி வேல்முருகன் பேசுறப்ப கூட சொன்னார், ரொம்ப ஜனநாயகவாதி ஆயிட்டாரு, எல்லாத்துக்குமே ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. அவர் அமைதியா இருக்காருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா கவர்னர் வந்து சட்டசபைக்குள்ள எழுதி கொடுத்ததை படிக்காம மாத்தி படிச்ச உடனே ஒரு திமிர்லாம் இருப்பாருங்க. கவர்னர் ஆடி போயிட்டார். கவர்னர் ஒரே ஓட்டம். எனக்காவது கவர்னர் வெளிநடப்பு பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்ப அவர் அமைதியானவரா? அவர் யாரை பார்த்தோம் அமைதியா இருக்கக்கூடியவரா? எப்ப தேவையோ அப்ப பிளிரக்கூடியவர். அப்படிப்பட்ட முதலமைச்சரை அன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். யாருமே எதிர்பார்க்கல. நேரம் வந்தாரு, கவர்னர் பேசுறதெல்லாம் உள்ள ஏறாது என்றார் தீர்மானம். அப்படி எப்ப தேவையோ அதை மிகச் சிறப்பாக செய்யக்கூடியவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சட்டசபையில் இந்த 1000 ரூபாயை பற்றி பேசிய பொழுது மிக அருமையான அழகான ஒரு உரை. ஏதோ நாங்கள் நம்மளாம் கூட என்னடா நம்ம அனைத்துன்னு சொல்லிட்டோமே, இப்ப எப்படி அதை பேசுறது, அப்படியெல்லாம் கேள்விகளை தாங்க முடியாமல் இருந்தப்ப அவர் இன்னைக்கு வந்தார். வந்துட்டு அதாவது அனைவருக்கும் வீடு என்று சொன்னால் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு, அனைவருக்கும் கல்வி என்று சொன்னால் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு, அப்ப அனைவருக்கும் கடன் தரப்படும் என்று சொன்னால் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு. அதுல போய் வார்த்தையை பார்த்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, 1000 ரூபாய் மாசம் அறிவிச்சுட்டாங்க, இவங்களால தர முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நிதி கிடையாது என அவங்களுக்கு தெரியும். சட்டியில ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், வெளியே போனவங்களுக்கு. அப்ப சொல்றாங்க இது தர முடியாது. அதையே சொல்லிட்டு தாங்க தேர்தல் போறா. அதுக்கு பிறகு 1.5 வருஷமா சொன்னாங்க, நீங்க மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை அறிவித்தீர்களே, அதை செஞ்சீங்களா, அதை கொடுத்தீங்களா? இதே கேள்வி. முதலமைச்சர் அறிவிச்ச உடனே அனைவருக்கும் சொன்னீங்களே, அது என்னாச்சு? இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே எதிர்கட்சியா இருக்கணுங்கிற அந்த நிலையோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அழகாக பொறுப்பாக இன்றைக்கு அருமையான பதிலை சொன்னார். யாருக்கு தேவையோ அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம், கண்டிப்பாக யாருக்கு தேவையோ அத்தனை பேருக்கும் கொடுப்போம் என்று சட்டமன்றத்திலே அறிவித்தார்.
அதைத்தான் தம்பி வேல்முருகன் அவர்கள் சொல்லி சென்றார், இங்கு இருக்கிற அனைவருக்குமே அது கிடைக்கும் என்று. அப்படிப்பட்ட ஒரு அளவுகோலைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தெரிவித்தார். என்னை பொறுத்தவரை இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து தொகுதிகளுக்குமே அதிகப்படியான பெண்களுக்கு இந்த தொகுதிகளிலே கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு நமக்கு எல்லோருக்குமே தகுதி இருக்கிறது. இங்க இருக்கிற அத்தனை பெண்களுக்குமே, இந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுக்குமே கண்டிப்பாக தகுதி இருக்கிறது. ஆனால் யாரும் குழப்புவதை நினைத்து நாம் குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி முதலமைச்சருடைய சிறப்புகளை, அவருடைய ஆளுமையை சொன்னால் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவர் இன்றைக்கு அண்ணன் சேகர் பாபு அவர்களைப் போல ஒரு அருமையான அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து மிக அருமையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இயக்கத்திலும் மிகச் சிறப்பாக, யாரும் எதுவும் சொல்ல முடியாதபடி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் புகழை பாடினால் பாடிக்கொண்டே இருக்கலாம், அதற்கான நேரம் கிடையாது. அடுத்தவர்களும் இங்கே பேச வேண்டும். அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 100 ஆண்டுகளை தாண்டி மிகச்சிறப்பாக வாழ வேண்டும் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக, மொத்த கொங்கு நாட்டின் சார்பாக உங்கள் எதிரிலே வாழ்த்துவதிலே நான் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.